பெயருக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லாத அறிவாலயத்தில் சேர்ந்துவிட்டால் அமைச்சர்கள் கொடுக்கும் விளக்கங்கள் எல்லாம் சிறு பிள்ளைகள் கூட சிரிக்கும் விதமாகத்தான் இருக்கும் என்பதற்கு பல உதாரணங்கள் இருந்தாலும் புது வருடத்தில் தனது முதல் உருட்டு அல்வாவை கடைபிடித்திருக்கிறார் திருவாளர் சேகர்பாபு. நேற்று சுசீந்திரம் கோவில் தேரோட்ட திருவிழாவில் பக்தர்களை நாயே சோறுதான் திங்கிரியா என தான் கேட்டதற்கு அவர்கள் பாரத் மாதா கி ஜெய் என கூறி மதவெறியை தூண்டியதுதான் காரணம் என விளக்கமளித்திருக்கிறார் அமைச்சர். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க என்பதுதான் திமுகவின் கொள்கையாம். பாரத் மாதா கி ஜெய் எல்லாம் கோவிலுக்கு வெளியே சொல்ல வேண்டுமாம். அதனுடன் சேர்த்து அவர்கள் சாவர்கரின் பெயரை சொல்லி வாழ்க என்று சொன்னதால் அறநிலையத்துறை அமைச்சருக்கு அறச்சீற்றம் வந்துவிட்டதாம். மனிதநேயத்தை வளர்க்கும் இடத்தில் மதவெறியை வளர்க்கக்கூடாது என்று அறிவில்லாத அறிவுரை வேறு வழங்கியிருக்கிறார் இந்த அடித்துவிடு அமைச்சர். இவரிடம் சில கேள்விகளை முன்வைப்பதற்கு முன் இவரது வரலாற்றை மீண்டும் மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு அல்லேலுயா கோஷம் போடுவது அவரது தனிப்பட்ட கொள்கை என்றாலும் சனாதனம் வாழைப்பழ தோல் போலத்தான் அதை தூக்கி எறிய வேண்டும் என சொன்னது. கோவில்களில் தெய்வ திருமேனிகளுக்கு பிடிக்க வேண்டிய வெண்கொற்ற குடையை துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு பிடித்தது. திருச்செந்தூரிலும் திருவொற்றியூரிலும் பக்தர்களிடம் எரிந்து விழுந்து கீழ்த்தரமாக பேசியது என்பதெல்லாம் காணொளியுடன் காண கிடைக்கும் ஆதாரங்கள். திருப்பரங்குன்றத்தில் மக்கள் காணிக்கை பணத்தை வைத்துக்கொண்டே பக்தர்களுக்கு எதிராக வழக்கு நடத்துவது, கோவில் சொத்துக்களை சூறையாடுவதில் பல முக்கிய பங்கு வகிப்பது, அதிகாரிகள் என்ற பெயரில் கோவில் பணத்தில் சொகுசு வாழ்க்கை வாழும் ரவுடிகளை வளர்த்து விடுவது என்பதெல்லாம் மக்கள் கண்ணுக்கு தெரியவராத குற்றங்கள். இன்னும் இவரது கடந்த கால வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்க ஒரு காணொளி போதாது என்பதால் நாம் அறமற்ற இந்த அமைச்சரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். தேரோட்டம் நடந்ததோ கோவிலுக்கு வெளியே. பக்தர்கள் பாரத் மாதா கி ஜெய் என கோஷமிட்டதும் கோவிலுக்கு வெளியே. பாரத் மாதா கி ஜெய் என்பது மதவெறியை தூண்டுகிறது என்றால் இங்கிருக்கும் சிறுபான்மையினர் இந்தியர்கள் அல்ல என சேகர்பாபு கூறுகிறாரா? சனாதனமும் பாரதமும் வேறு வேறு அல்ல. பாரதத்தின் அடிநாதம் சனாதனம்தான். எங்கள் விழாவில் பாரத் மாதா கி ஜெய், ஜெய்ஹிந்த் என நாங்கள் இனியும் முழக்கமிடுவோம். தைரியம் இருந்தால் பாரத் மாதா கி ஜெய் என சொன்னதால் இந்துக்களை கைது செய்கிறோம் என்று FIR-ஓடு கைது செய்யுங்கள். கேள்வி 2. தமிழ் வாழ்க என்று மட்டும் சொல்ல வேண்டிய கோவில்களின் உள்ளேயே திமுக மற்றும் முதல்வரின் படம் பொறித்த பெரிய பதாகைகளை வைத்திருப்பதன் காரணம் என்ன? தமிழை காட்டுமிராண்டி மொழி என பேசிய ஒருவரின் சிலைகள் கோவிலுக்கு வெளியே வைக்கப்பட்டிருப்பதன் காரணம் என்ன? ஏற்காடு மலைவளவில் அதியமான் பெயரை மாற்றி ஒரு தமிழ் துரோகியின் பெயரை சூட்டியதுதான் தமிழ் வாழ்க திமுக கும்பலின் கொள்கையா? கேள்வி 3. சாவர்கர் பெயரை சொல்லக்கூடாது என அறிவுறுத்துவதற்கு நீங்கள் யார்? வந்தே மாதரம் என்று முழங்கியதால் தியாகிகளை கைது செய்த பிரிட்டிஷ்காரர்களுக்கும் இந்த திராவிட கூட்டத்திற்கும் என்ன வித்தியாசம்? கேள்வி 4. மத வழிபாடு செய்வது எங்கள் உரிமை. இந்துக்கள் கோவில்கள் மதச்சார்பு உடையவையே. மதச்சார்பின்மை வளர்க்க வேண்டும் என்று ரமலான் நோன்பிலோ கிறிஸ்துமஸ் விழாவிலோ சேகர்பாபு கூறியிருக்கிறாரா? கேள்வி 5. தேசத்தை போற்றுவதும் தியாகிகளை போற்றுவதும் இந்து மதத்திற்கு எதிரானது, அது நமது மதத்தில் இல்லை என்று குறிப்பிடக்கூடிய ஒரு சங்கப்பாடலையோ திருமுறைகளையோ சான்றோர் வாக்கையோ சேகர்பாபு மேற்கோள் காட்டி பேசுவாரா? கிறிஸ்தவர்களால் நாங்கள் ஆட்சி அமைத்தோம், எங்கள் நாற்காலியின் கால்களை நீங்கள்தான் என்று சிறுபான்மையினரை புகழ்ந்து கொள்ளுங்கள். ஆனால் இனி ஒரு வார்த்தை தேசத்தை குறித்தும் இந்துக்களை குறித்தும் கீழ்த்தரமாக பேசினால் மக்கள் பொறுக்கப் போவதில்லை என்பதை இந்துக்கள் ஒன்று கூடி முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் நமது கருத்து.